நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இதுக்கு அர்த்தம் வந்துட்டா, இப்ப நீங்க வார்த்தையை விசுவாசிச்சு பெயர்ந்து போன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்கன்னா இது என்ன செய்யும்? தமிழ் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகும். இது போகும். உங்கள் ஜீவன் உயிருள்ளதா இருந்தால் நீங்கள் தேவனோடு உறவாடி 100% கர்த்தருடைய சாயலை, இயேசுவை, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக இருந்தால் அவர் வார்த்தை உங்களிலும், என்ன விசுவாசம் உங்களிலும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிதாவே நீர் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பது போல நம்மில் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதே போல இவர்களிலே நாம் ஒன்றாயிருக்கும்படி இருந்தோமானால் இந்த சமுத்திரத்தை பார்த்து இந்த மலையிலே இந்த